இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். தமிழ்நாட்டிலும் உலகமெங்கும் பரவி வாழும் அன்பு தமிழ் மக்களுக்கு தமிழ் விசிஆரின் வணக்கங்கள். ஜெலன்ஸ்கி, ட்ரம்ப், புடின் கடந்த ஒரு வாரமா இதான் பேச்சு. உலக நாடுகள் முழுவதும், உலக பத்திரிகைகள் முழுவதும், உலக டிவி சேனல்ஸ் எல்லாம். அப்படி என்ன நடந்துருச்சு? ஜெலன்ஸ்கி நம்பர் ஒன், வேர்ல்டு நம்பர் ஒன் ஜோக்கர். ஆமா, சும்மா சொல்ல, அவர் உண்மையிலே ஜோக்கர். டிவி சீரியல்ல ஜோக்கரா நடிச்சு அது மூலமாக அங்க யுக்ரைன்ல புகழ் பெற்று மக்கள் மத்தியில செல்வாக்கை அடைந்து அப்படி அரசியலுக்கு அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் நமது ஜோக்கர் ஜெலன்ஸ்கி. இப்போ அவர் யுக்ரைன் பிரசிடென்ட். அந்த புண்ணியமா வந்த 1.5 வருஷத்துல புடின் வந்துட்டார். ரஷ்யாவுக்கும் அவருக்கு முட்டிக்கிச்சு, புடினுக்கு அவருக்கு முட்டிக்கிச்சு. புடின் உள்ள யுத்தம் பண்ண வந்துட்டாரு, ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாரு. பெரிய அளவுல யுத்தம் நடந்துச்சு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். 3 வருட காலமாக தொடர்ந்து யுக்ரைன் மீது ரஷ்யனுடைய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா ட்ரம்புக்கு முன்னாடி இருந்த அந்த அதிபர் நம்ம பிடன், இவர் புடின், அவர் பிடன், 2 பேருமே 3 எழுத்து தான். புடின் அழிக்கிறாரு, பிடன் பாதுகாக்கிறேன்னு சொல்லி ஏக்கச்சக்கமா ஆயுதங்களை கொடுத்துட்டே இருக்காரு. யுக்ரைன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது. அமெரிக்கா ஆயுதம் கொடுத்தும் யுக்ரைன் காப்பாற்ற முடியல. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் ஆயுதங்களை வாரி வழங்குறாங்க, சப்போர்ட் பண்றாங்க. அப்படியும் யுக்ரைனை காப்பாற்ற முடியல. ஒரு 20% இடங்களுக்குள்ள ரஷ்யா உள்ள ஆக்கிரமிச்சிச்சு. லட்சக்கணக்கான மக்கள் இறந்திருக்கலாம் என்று தகவல் சொல்லுது. உறுதி செய்யப்பட்ட தகவல் இல்லை. ஒரு 50-60 லட்சம் மக்கள் நாட்டை விட்டே வெளியேறி பக்கத்து நாடுகளுக்கு போயிட்டாங்க. ஹங்கேரி, போலந்து போன்ற நாடுகளுக்கு அகதிகளாக தஞ்சம் போயிட்டாங்க. ஒரு 50-60 லட்சம் பேர் வீடு இழந்து, வாசல் இழந்து, நகரங்கள்ல அந்த ஊரை விட்டுட்டு கிராமங்கள்ல வயல்வெளியில போய் வசிச்சுட்டு இருக்கிறாங்க. மிச்சம் மீதி இருக்க மக்கள்லாம் அந்த மேற்கு நகரங்கள்ல, ரஷ்யா ஒட்டி உள்ள நகரங்களை விட்டுட்டு மேற்கு பக்கத்துக்கு ஓடி போய் ஒழிஞ்சு அங்கே தஞ்சம் புகுந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி சின்ன பின்னமாயிடுச்சு யுக்ரைன். சின்ன பின்னமாயிடுச்சு. லட்ச பெண்கள், லட்சக்கணக்கான குழந்தைகள் தங்கள் கணவர்களை இழந்து, சகோதரர்களை இழந்து, அப்பாவை இழந்து, அம்மாவை இழந்து, சகோதரியை இழந்து அனாதைகளாக நிற்கதியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒருத்தர் நல்லா இருக்கார் யுக்ரைனில். ஒரு மனுஷன் ரொம்ப நல்லா இருக்கார். யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெலன்ஸ்கி. அவர் தான் அப்படி உள்ள ஒரு அரண்மனையில் உட்காந்துருப்பாரு. இல்லாட்ட ஊரா நாடா போய் சுற்றுப்பயணம் பண்ணுவார். எல்லா நாடுகளையும் போய் தலைவர்களை சந்திப்பார். அங்கே அரண்மனையில் தங்குவார், அவங்களோட பேசுவார். அப்படி சொகுசு காரில் போவார். நல்ல பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு யுத்தத்தை நடத்துறதுக்கு எனக்கு ஆதரவு தாருங்க, என் மக்களை காப்பாற்றுறதுக்கு ஆதரவு தாருங்கன்னு சொல்லி அப்படி ஒரு கேம்பெயின் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கிறார். 3 வருஷமா கேம்பெயின் பண்ணிக்கிட்டு அந்த மனுஷன் நல்லா இருக்கிறார். நாட்டை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு நாட்டை காப்பாற்றுக்காதான் சொல்லிருக்காரு. காப்பாற்ற முடிஞ்சதா? இல்லை. இந்த மனுஷன் வந்த பிறகுதான் இந்த மிஸ்டர் ஜெலன்ஸ்கி, த காமெடியன், சூப்பர் மோஸ்ட் காமெடியன் ஆஃப் தி யுக்ரைன் டிவி சேனல், அவரை பிரசிடண்டா தேர்ந்தெடுத்த 1.5 வருஷத்துல இந்த கதை. 1.5 வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய ஆட்சி காலத்துல கடந்த 3 வருஷத்துல யுக்ரைன் சூடுகடா மாறிடுச்சு. இப்போ ஐயா என்ன பண்ணார்னா, இப்போ ஒரு பெரிய காமெடி வேலை பார்த்துட்டார். ஒயிட் ஹவுஸுக்கு வராங்க. ட்ரம்ப் முன்னாடி புடின்ட்ட பேசிட்டார். நான் வந்த பிறகு வேண்டாம் சண்டைலாம் வந்தா தெளிவா இருக்கிறார் ட்ரம்ப். அந்த பழைய அரசியல், அந்த ரஷ்யாவுக்கும் யுஎஸ்க்கும் இடையான ஒரு பனிப்போர் அரசியல், மறைமுக எதிரி, மறைமுக அரசியல் பண்ணி ஒருத்தர் எதிர்த்துட்டு இருக்குது. எதுக்கு தெண்டத்துக்கு யுத்தத்திலையும் தளவாடங்களையும் செலவு பண்ணிட்டு உட்காந்துருப்பானா? எக்கனாமி பாலிடிக்ஸ், பொருளாதார அரசியலை முன்னெடுத்திருக்கிறார் ட்ரம்ப். எனக்கு கூட எலன் மஸ்க் இருக்காரு, அவருக்கு அட்வைசரா இருக்கிறவர், அவரை வழிகாட்டு வரவர் எலன் மஸ்க். பொருளாதார ரீதியாக கட்டமைக்கணும் நாட்டை. பொருளாதார ரீதியாக உலகத்திலே ஏற்கனவே பெரிய நாடு தான், பெரிய நாடு, பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய நாடு. $29 டிரில்லியன் எக்கனாமி. சைனா $19 டிரில்லியன் எக்கனாமி. இந்தியா $3 பில்லியன் ஓடிட்டு இருக்கிறோம். $5 பில்லியன் அச்சீவ் பண்ணணும்னு சொல்றாங்க. $3 பில்லியன் டச் பண்ணி ஓடிட்டு இருக்கிறோம். சைனா 19 டிரில்லியன், அமெரிக்கா $29 டிரில்லியன். இதுல இருந்து இந்த ரெஃபரன்ஸ்ல தெரியும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய எக்கனாமிக்கலி, பொருளாதாரத்திலே மிகப்பெரிய பலமற்ற நாடு. ராணுவ பலத்திலையும் அப்படிதான். நம்ம 1 மடங்குன்னா சைனா 3 மடங்கு, சைனா 3 மடங்குன்னா அமெரிக்கா 6 மடங்கு ராணுவத்துக்காக செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ராணுவத்துக்கு செலவு பண்ணதுல ஃபர்ஸ்ட் அமெரிக்கா, 2வது சைனா, 3வது பிரான்ஸ், 4வது நம்ம இருக்கிறோம் உலக நாடுகள்ல. எதுக்கு இந்த கம்பேரிசன் கேக்குறீங்களா? யுத்தம் வந்துட்டா ராணுவம், தளவாடங்கள், ராணுவத்துக்கு என்ன பண்றோம்? அதான் ராணுவமே இல்ல, தளவாடங்களே இல்ல, காலி எல்லாம் இவங்கிட்ட. இவருடைய சப்போர்ட்ல, யூஎஸ் சப்போர்ட்ல இப்ப இவங்க மீட்டிங் போறாரு. ஐயா ஜெலன்ஸ்கி அமெரிக்காவுக்கு மீட்டிங் போறாரு. ஐயா மிஸ்டர் ட்ரம்ப் புடின்ட்ட பேசி கிட்டத்தட்ட முடிச்சிட்டாரு. யுத்தத்தை நிறுத்திக்கலாம், சமாதானமா போயிடலாம், 2 நாடுக்கு யுக்ரைனுக்கு உங்களுக்கு யுத்தம் வேண்டாம், நம்ம எக்கனாமி டெவலப் பண்ணிக்கலாம். ஈவன் ரஷ்யா கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு, எக்கனாமிக்கல் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரஷ்யா மேலோட சாங்ஷன்ஸை லிஃப்ட் பண்றாரு. ரஷ்யாவுக்குள்ள
தூதரக தடைகளை லிஃப்ட் பண்றாரு ட்ரம்ப். அரசியல வேற வேற மாதிரி டோட்டலா மாத்துறாரு. வேற மாதிரி அரசியல் நடந்துட்டு இருக்குது. இப்ப உள்ள செலன்சியை கூப்பிடுறாங்க. ஐயா வாங்க மிஸ்டர் செலன்சி வாங்க, இங்க ஒயிட் ஹவுஸ் வாங்க. நாங்க நாங்க என்ன பண்ணோம் இவ்வளவு நாளமும்? ஃப்ரம் த டே ஒன்ல இருந்து உனக்கு நான் செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்கிறேன். அங்க முன்னாடி இருந்தாரே பிடன், கொடுத்துட்டே இருந்தாரு, கேட்கல. ஏன் உனக்கு எவ்வளவு செலவு பண்றீங்கன்னு ஒரு தடவை கூட பிடன் சொல்லல. பதிலுக்கு எதுவும் கேட்கல. ட்ரம்ப் வந்தோன்னு கேட்கிறார், பாரு உனக்கு $375.8 பில்லியன் உனக்கு செலவு பண்ணியிருக்கிறோம். நீ எனக்கு பதிலுக்கு என்ன தர போற? இங்க பாரு, எங்ககிட்ட எல்லா வளங்களும் இருக்குது, உங்ககிட்ட கனிம வளம் இருக்குது, ரேர் மினரல்ஸ், வித்தியாசமான மினரல்ஸ். அது 10 வகையான 17 வகையான பூமிக்கு அடியில் கிடைக்கக்கூடிய ஒரு ரேர் மினரல்ஸ் வந்து யுக்ரைன்ல பெரிய அளவில் இருக்குது. அதுல பாதியை எங்கிட்ட கொடுத்துரு. நாங்க கம்பெனியில் வந்து நாங்களே வந்துட்டு அங்கே உட்காந்து நம்ம ஃபுல்லாக செட்டப் பண்ணிட்டு நாங்களே தோண்டி எடுத்துக்கிறோம். நீ இவ்வளோ நாள் உனக்கு செலவு பண்ணதுக்கு பதிலுக்கு அதை கொடுத்துரு எங்ககிட்ட. நமக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். எனக்கு இவ்வளோ நாள் செல்லதுக்கு ஒரு நன்றி விசுவாசத்தோட இதையாவது பண்ணுப்பா, உன்னால வேற எதுவும் பண்ண முடியாது, இதையாவது பண்ணு, நாங்கள் அதை எடுத்துட்டு யூஸ் பண்ணி உனக்கு செலவு பண்ணதுக்கு பத்துலுக்கு இதை எடுத்துக்கிறேன்னு சொல்லி கேட்குறாரு. வேற வழி யுக்ரைனுக்கு வாங்கிட்டாங்க. காலகாலமாக வந்து இவ்வளோ ஃப்ரீயாக அவளுடைய உதவியாக இவ்வளவு தற்காப்புக்காக கொண்டு வாங்கிட்டாங்க. வாங்கி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டாங்க. காசை கரியாக்கவும் சொல்லுவாங்க இல்லையா தமிழ்ல, அதான் அதை மாதிரி இவங்ககிட்ட இருந்து வாங்கி இவங்க கொடுத்தாங்களா? இவர் சொல்றது வந்து என்ன கணக்கு தெரியுமா? தமிழ் நம்ம வந்து இந்திய மதிப்புல 30 லட்சம் கோடி, $375.8 பில்லியன் இந்திய மதிப்புல 30 லட்சம் கோடி. அதாவது தமிழ்நாட்டின் பட்ஜெட் வருஷத்துக்கு 4.5 லட்சம் கோடி. 7 வருஷம் தமிழ்நாடு பட்ஜெட்டை இவங்கிட்ட இருந்து வாங்கி இவங்க காசை கரியாக்கிட்டாங்க. பீரங்கியா, ஹெலிகாப்டரா, ராக்கெட்ஸா, குண்டுகளா, துப்பாக்கிகளா, ட்ரோன்ஸு, இது மாதிரி வந்து யுத்தத்துக்கு தேவையான தளவாடங்களா வாங்கி குவிச்சு அது எல்லாத்தையும் காலி பண்ணி 30 லட்சம் கோடி ஏற்ற யுக்ரைன் காப்பாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு பைசா பிரயோசனம் படல. 30 லட்சம் கோடியை வாங்கி தமிழ்நாட்டினுடைய 7 வருஷ பட்ஜெட்டு 3 வருஷத்துல யுத்தத்துல காலி பண்ணிருக்காங்க. அமெரிக்காட்ட இருந்து மட்டும் வாங்கி, இது போக யூரோப் கண்ட்ரிஸ்ல சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அவங்களாம் இதுக்கு கிட்டத்தட்ட இதுக்கு ஈக்குவலா எல்லா நாடுகளும் சேர்ந்து இவருக்கு ஈக்குவலா சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப தமிழ்நாட்டு பட்ஜெட்ல ஒரு வருட பட்ஜெட்டை வந்து 10 வருட பட்ஜெட்டை இவங்க வந்து 3 வருஷத்துல வந்து யுத்தத்துக்கு செலவு பண்ணிட்டாரு. ட்ரலங்கி இவங்க வந்து ஃப்ரீயா வாங்கி ஃப்ரீ நினைச்சிட்டு இருந்தாரா? ட்ரம்ப் தூக்கி குண்ட தூக்கி போட்டாரு. கொடுத்தது புரியல கண்ணா, ஃப்ரீயா கொடுக்க நினைச்சிட்டியா? பிடன் தெரியாம கொடுத்துட்டாரு. அந்த மனுஷன் வந்து ரொம்ப நல்ல மனுஷன், எங்க நாட்டு பழைய அதிபராக இருந்தவர், ரொம்ப நல்ல மனுஷன். தெரியாதனமா கொடுத்துட்டாரு. எனக்கு அக்கௌண்டபிலிட்டி வேணும், கொடுத்தேன், பதிலுக்கு கொடு, மினரல்ஸை கொடுத்துருன்னாரு. ஓகே, நான் மினரல்ஸை கொடுக்குறேன், உடனே அக்ரிமெண்ட் போட்டுக்கலான்னு வந்துட்டார். செலன்ஸ் கிளம்பி வந்துட்டார். ஆனா அங்க வரும்போது முக்கியமான ஒரு விஷயத்தை வைக்கிறார். நான் ஏற்கனவே புடின்ட்ட பேசிட்டேன், நீ ஒத்துக்கோ, நம்ம சமாதானத்துக்கு வந்துக்கலாம், சமாதானம் பண்ணிக்கலாம் அப்படின்னார். இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் கூத்துலாம் நடந்துச்சு, சின்ன சின்ன கூத்துலாம் நடந்துச்சு. என்ன ஜெலன்ஸ்கி இப்படி ட்ரெஸ்ல வரீங்க, நல்லா ஒரு எங்களுக்கு பாருங்க ஒயிட் ஹவுஸ்க்கு வரீங்க, அமெரிக்காவுக்கு வரீங்க, எங்களோட உதவி நாடி வரீங்க, ஒரு மாதிரி ஒரு கோட் சூட்லாம் போட்டு நல்லா வர வேண்டாமா கேட்டதுக்கு, அதெல்லாம் வேண்டாம். அவர் வந்து ஜெலன்ஸ்கி இப்படி சொல்லியிருக்கலாம், இல்ல என் நாட்டுல இப்படிதான் சொன்னாரு, என் நாட்டுல யுத்தம் நடக்குது அதனால நான் கோட்டு போடல, இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு சொன்னதோட நிறுத்திருக்கலாம். யுத்தம் முடிஞ்ச உடனே ஆரம்பிச்சாரு. யுத்தம் முடிஞ்ச உடனே உன்னை விட நான் வந்து காஸ்ட்லி எனக்கு சூட்டு போடுவேன் அப்படின்னாரு ஒரு வார்த்தை. டக்குன்னு தப்பா சொல்லிட்டுன்னு புரிஞ்சுட்டு உடனே கட் பண்ணிட்டு, இல்ல உங்களோட கம்மி விலைக்கு, உங்களோட மினிமம் பிரைஸ்ல கூட நான் சூட்டு போடுவேன்னு சொல்லி அப்படி சமாளிச்சாரு. அங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு இந்த ட்ரெஸ் விஷயத்துல இருந்து ஸ்டார்ட் ஆனது வந்து முதல் கோணல் முற்றிலும் கோணல். அதுக்கு அடுத்து புடின் வந்து இவர் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா, ட்ரம்ப் சொல்றாரு உனக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா 2 வாரத்துல ஆரம்பத்திலேயே உங்க கதை க்ளோஸ் ஆயிருக்கும், மொத்தமா புடின் உங்க நாட்டை பிடிச்சிருப்பான், நீ யுத்தத்தை லூஸ் பண்ணிருப்ப, உன் நாட்டை இழந்திருப்ப அப்படின்னா. புடின் அப்படிதான் சொல்றாரு. புடின் 3 நாள்ல சொல்றாங்க, நீங்க வந்து 2 வாரம்னு சொல்றீங்கன்னு சொல்லி புடினையும் இவரையும் கம்பேர் பண்ணி ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாரு ஜெலன்ஸ்கி. புடின் இப்படி சொல்றாரு, நீங்க இப்படி சொல்றீங்க, புடினே தேவலை போலுக்குங்கிற மாதிரி அப்படின்னு ஒரு ட்ரம்ப் அப்படி ட்விஸ்ட் கொடுத்தோன்னே துணை ஜனாதிபதிக்கு வாலன்ஸுக்கு புரிஞ்சு போச்சு. என்னடா இவர் ஒயிட் ஹவுஸ்ல வந்து நம்ம ஜனாதிபதி எதிர்த்து இருந்தாலும் பேசிட்டு இருக்கிறான், அமெரிக்க மக்களை எதிர்த்து பேசுற மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு வாலன்ஸ் வெளுத்து வாங்கிட்டார். வாலன்ஸ்
இங்க வந்தீங்க முதல்ல எங்க ஜனாதிபதிக்கு நன்றி சொன்னீங்களா? எங்க ஜனாதிபதி நன்றி சொன்னீங்க, இந்த அமெரிக்க மக்களுக்கு நன்றி சொன்னீங்களா? இவ்வளவு காலம் வந்து நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோமே, இவ்வளவு காலம் உங்களை காப்பாத்திட்டு இருக்கோம், முதல்ல ஒரு நன்றி சொன்னீங்களா? நீங்க நன்றி சொல்லாம இவர் பேசும்போது குறுக்க பேசுறீங்க, வாக்குவாதம் பண்ணிருக்கீங்களேன்னு கேட்டார். அதுக்கு பதிலுக்கு ஜெலன்ஸ்கி உடனே மாற்றி, ஐயோ நான் முன்னாடி நன்றி சொன்னேன் இப்ப நன்றி சொல்ல, ஏதோ குழப்பிட்டு அதுக்கு வந்து சரியான பதில் அளிக்காம ஜம்ப் பண்ணி போயிட்டு, இல்ல ரஷ்யா அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க எங்களை அது பண்ணிட்டாங்க நாங்க இப்போ யுத்தத்துக்கு கையெழுத்து போட்டுட்டு மீறிட்டாங்கன்னு சொல்லி வெவ்வேறு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி குழப்ப ஆரம்பிச்சாரு. ஸோ ட்ரம்புக்கு கோவம் வந்துருச்சு. இங்க பாருங்க, யூ டோன்ட் ஹேவ் த கார்ட்ஸ் டு பிளே. எங்க ஹெல்ப்ல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இப்ப நாங்க சொல்றது கேளுங்க, யுத்தம்னே பேசிட்டு இருக்காதீங்க. வி வாண்ட் பீஸ். எங்களுக்கு இன்னும் ஒருத்தர் கூட யுக்ரைன்ல சாகக்கூடாது. யுத்தத்தை உடனே நிறுத்துங்க. அதுக்கு யுத்த சமாதான அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுங்க. ரஷ்யா பிடிச்ச பகுதியில் அவங்களே வச்சுக்கிட்டோம். எங்களுக்கு வந்து அந்த 375.78 பில்லியன் குரோர்ஸ், அதாவது நம்ம இந்தியன் கணக்கில் 30 லட்சம் கோடி நாங்கள் கொடுத்ததுக்கு மினரல்ஸ் வந்து உங்க நாட்டில் உள்ள மினரல்ஸ்ல பாதியை எங்கிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். எவ்வளவு காலம் எல்லாம் போடல. அவர் சொல்றாரு ட்ரம்ப், இது $1 trillion அக்ரிமெண்ட் அப்படிங்கிறாரு. $1 trillion அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் நம்ம கூட போட்டுக்கலாம், நம்ம இப்படி சமாதானம் போயிடலான்னு சொன்னா, ஜெலன்ஸ்கி கன்ஃபியூஸ் ஆகி அவரு ட்ரம்பையும் கன்ஃபியூஸ் பண்ணி அங்க ஒரு மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி உலக நாடுகளின் பிரஸ் முன்னாடி, டிவி சேனல்ஸ் முன்னாடி பெரிய நிகழ்ச்சி நடந்துருச்சு. கிளம்பி ஜெலன்ஸ்கி அனுப்பிச்சு விட்டாங்க மரியாதையா, ஐயா போயிட்டு வாங்கன்னு சொல்லி ட்ரம்ப் வந்து அனுப்பிச்சு விட்டுக்கிட்டாரு. சமாதானத்துக்கு தயாரா இருந்தா எங்கிட்ட வாங்க, இல்லாட்ட உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி அனுப்பிச்சு விட்டுட்டு பின்னாடியே ஒரு ஆர்டர் போட்டார். அதுதான் ட்ரம்ப் பண்ண வேலை. இதை பார்த்து யுக்ரைன் மட்டும் இல்ல, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அதிர்ச்சி ஆகிட்டாங்க, பயந்து போயிருக்கிறாங்க. ஏன் யூரோப்பியன் பயப்படணும்? செகண்ட் வேர்ல்டு வார்ல வந்து யூரோப்பியன்ஸ் கண்ட்ரிஸையும் லண்டனையும் யூகேயும் காப்பாத்தினதே அமெரிக்கா தான். செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச பிறகு சின்ன பண்ணாமை கிடந்த யூகே லண்டனையும் அந்த ஐரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கும் பொருளாதார சப்போர்ட் பண்ணி, பொருளாதார ஆதரவு கொடுத்து, எக்கனாமிக்கல் சப்போர்ட் பண்ணி தொடர்ந்து பல ஆண்டுகளாக கொடுத்து அவங்களை நிமிர செய்து உட்காரச்சு வச்சதும் அமெரிக்கா தான். இதெல்லாம் நடந்த வரலாறு, உண்மை. இன்னைக்கு வந்து வேறு எதுக்கு நான் என் காசை எதுக்கு நான் கொடுக்கணும்? இவங்களை கனடா பார்த்து கேட்கிறாரு, உனக்கு ஏன் கொடுக்கணும் கேட்கிறாரு. உனக்கு மானியமா நான் ஏன் கொடுக்கணும்? $8 லட்சம் ஏன் கொடுக்கணும்? மெக்சிகோ உனக்கு ஏன் கொடுக்கணுங்கிறாரு. உலக நாடுகள் டாக்ஸ் பண்ணி என் நாட்டை வாழ வைப்பேன், என் மக்களை வாழ வைப்பேன், ஏன் டாக்ஸ் பேயர்ஸ் இருந்து வாங்கி உனங்களுக்கு ஏன் கொடுக்கணுங்கிறாரு. யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கும் கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய சப்போர்ட். இவங்களுடைய நேட்டோட அமைப்புல வந்து மிகப்பெரிய அளவுல ஆயுத உதவி வந்து இவங்க தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரஷ்யா இவங்களை யூரோப்பியன் கண்ட்ரிஸ் படையெடுத்தக்கூடாது, தாக்கிடக்கூடாதுங்கிறது ஒரு நேட்டோ அமைப்பு இருக்கு இல்லையா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு ஆதரவான ஒரு ராணுவ அமைப்பு. ரஷ்யா வந்து தாக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ராணுவ அமைப்புல மிகப்பெரிய அளவுல பங்கு தரதா இருக்கிறது அமெரிக்கா தான். அவங்களுடைய சப்போர்ட், அவங்களுடைய எக்கனாமிக்கல் சப்போர்ட், ஃபண்ட்ஸ், ராணுவ தளவாடங்களை கொடுத்து குவிச்சு இவங்களை யூரோப்பியன் கண்ட்ரிஸ் காப்பாத்திட்டு இருக்காங்க. யுக்ரைனுக்கு இல்லைன்னு சொன்னா யாருக்கும் தான் கிடையாதுங்கிறாரு. நான் எதுக்கிட்ட அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறாரு. காலங்காலமாக அமெரிக்கா கொடுத்து வந்திருக்கிறது, எல்லாருக்கும் கொடுத்து வந்ததை எல்லாத்தையும் நிப்பாட்டுறாரு. ஈவன் இந்தியாவில் இப்ப நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நிப்பு இருக்குது. அந்த டொனேஷன்ஸ்ல அமெரிக்க டொனேஷன்ஸ் நடக்கிற ப்ராஜெக்ட்ல நிப்பாட்டி வச்சு ஸ்டால் ஆயிருக்குது. அது குட்டியா இந்த பேப்பர்ல குட்டியா வரும், இந்த ஹிந்துல டைம்ஸ் அப்படில குட்டியா பார்த்து ஒரு ஓரமா வரும். ரொம்ப சீரியஸான வேட்டெல்லாம் குட்டியா தான் போடுவாங்க. அது நம்ம தான் கவனமா பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஆக எக்கனாமிக்கலா வந்து இவருடைய நடவடிக்கைகளை எக்கனாமிக்கலி நான் அமெரிக்கன் ஃபர்ஸ்ட்ங்கிறார். எனக்கு பைசா யாருக்கு நான் பைசா தர மாட்டேங்கிற மாதிரி அவர் போயிட்டு இருக்காரு. நாளைக்கு என்ன சொல்லுவாரு, நாளை கழிச்சு என்ன சொல்ல போறாரு, இன்னைக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. சோ ஜெலன்ஸ்கி டோட்டலா வெளியே வந்து பாக்ஸ் நியூஸ் கேட்கிறாங்க, ஜெலன்ஸ்கி கிட்ட தப்பு பண்ணிட்டீங்களே, மன்னிப்பு கேட்கிறீங்களா, அப்பலாஜி கேட்டுக்கிறீங்களா? நோ நோ நோ, தேங்க்ஸ், அமெரிக்க மக்களுக்கு தேங்க்ஸ், எங்களுக்கு வந்து நாங்க தான் முக்கியமான பார்ட்னர் சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ சொல்றாரு, இப்போ எஸ்டர்டே இல்ல நான் இன்னைக்கு ட்ரூஸ்க்கு நான் ரெடியா இருக்கிறேன், ஐயோ நான் ரெடி இருக்கிறேன், அமெரிக்கா தான் எனக்கு வேணும் அப்படின்னு திரும்ப சொல்றாரு, திரும்ப புலம்ப ஆரம்பிச்சிருக்கிறாரு. இருந்தாலும் கண்டிஷன் போடுறாரு. நாங்க சொல்ற மாதிரியே வந்து அவங்களும் அதே முன்னெடு போல ரஷ்யா பண்ணு கண்டிஷன் போடுறாரு. இவங்க சொல்றது நோ கண்டிஷன், புடின்னு சொல்றதும் ட்ரம்ப் சொல்றதும் ஒண்ணுதான், ஒரே வார்த்தை தான், நோ கண்டிஷன். சொல்றதை கேட்கணும், கையெழுத்து போடு, சமாதானம். அதாவது 20% லேண்ட் வந்து அவங்க எடுத்துக்குவாங்க, ரஷ்யா இது ஆக்கிரமிப்பு பண்ணத. மீதி உள்ள இடங்களில எல்லாம் அமெரிக்கா வந்து இருக்கிற மினரல்ஸ் பாதி எடுத்துக்குவாங்க. அமெரிக்கன் கம்பெனிஸ், அமெரிக்கனுடைய அந்த அரசாங்கம் உள்ள போய் உட்காருவாங்க. ஆக சமாதானம் ஆயிடும். உக்ரைன் மக்கள்லாம் இப்போ வெளியே போன அகதியில் உள்ள வந்துடலாம். பாதிக்கப்பட்ட உக்ரைனுக்கு ஒரு புது வாழ்வு கிடைக்கும். யுக்ரைன் மக்கள் நல்லா இருப்பாங்க, யுக்ரைன் நாடு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு கொண்டாடுறாங்க. ஜெலன்ஸ்கி நோ என்னை நேட்டோட சேர்த்துக்கிறீங்களா? இல்ல மாட்டேன்.
சரி நேட்டோவில் சேர்த்துக்கிறேன், எங்களுக்கு வந்து எங்கள் பாதுகாப்புக்கு வந்து ஒரு உறுதி உத்தரவாதம் கொடுங்க அப்படிங்கிறாரு. என்ன கூத்துப்பாது. சாதாரணமா உங்களுக்கு புரியும், எனக்கு புரியும், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு, இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கு, பேப்பர்ல படிக்கிறவங்களுக்கு, நியூஸ் பேப்பர்ல படிக்கிறவங்களுக்கு, டிவில சேனல்ஸ் படிக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஜெலன்ஸ்கிய மாதிரி நம்பர் 1 ஜோக்கர் புரிஞ்சுக்கிட்டு பேசுறாரா, புரியாம பேசுறாரா, வம்புக்கு பேசுறாரா, விதண்டாவாதம் பண்றாரா, நல்லதுக்கு பண்றாரா, கெட்டதுக்கு பண்றாரா, தன் நாட்டு மக்கள் அழிஞ்சே போயிட்டாங்களா, அவங்க திரும்ப காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்குது. ஒரு பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? 50% அந்த $1 trillion மினரல்ஸுக்கு அமெரிக்கா எடுத்துக்கிறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டு அமெரிக்கன் கம்பெனிஸ் உள்ள வந்து உட்கார்ந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து யுக்ரைனுக்கு வந்து பாதுகாப்பு வந்துருது இல்லையா? அமெரிக்கன்ஸ் உள்ள உட்கார போறாங்க, பெர்மனண்டா இருக்க போறாங்கன்னா அப்புறம் ரஷ்யா தொட்ட முடியுமா அவங்கள? இதுவே வந்து இதுவே பாதுகாப்பு, வேற அக்ரிமெண்டே வேண்டாம், வேற பாதுகாப்பு அக்ரிமெண்ட், செக்யூரிட்டிக்கு கேரண்டிங்கிறாரு. இதுதான் உன்னுடைய கேரண்டி. அமெரிக்கா உள்ள வருதுங்கிறது எவ்வளவு பெரிய கேரண்டி. அது அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ண முடியாம இவர் சண்டை போட்டு வெளியே வந்துட்டார். வாட் எ கிரேட் மேன் செலன்ஸ்கி. சாதாரண மாதிரி என்னை மாதிரி காமன் மேனுக்கு புரியுது, செலன்ஸ்கி புரியல. இப்ப என்ன நடக்க போகுது? யூரோப்பியன்ஸ் பயந்துட்டு இருக்கிறாங்க. ரஷ்யா என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. ரஷ்யா மேற்கொண்டு 20% போத்தாது, இன்னொரு பாதி தூக்கி சாப்பிடலான்னு சொல்லிட்டு மேற்கொண்டு இன்வெஸ்ட் பண்ணி மேற்கொண்டு பிடிக்க போறாங்களா, மேற்கொண்டு யுத்தம் பண்ண போறாங்களா, இவங்களை வந்து யுக்ரைனை மேற்கொண்டு அழிக்க போறாங்களா? ஏன்னா ட்ரம்ப் ஆயுதங்களை நிப்பாட்டிட்டாரு, கப்பலை ஏற்றிட்டு இருக்கதே அப்படியே நிப்பாட்டிட்டாரு. இன்னும் மேற்கொண்டு ஒரு புல்லட், ஒரு கன் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டாரு. முடிஞ்சு போச்சு. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எவ்வளவு நாள் கொடுப்பாங்க? யூரோப்பியன் கண்ட்ரிஸ் சப்போர்ட்டே வந்து அமெரிக்க சப்போர்ட்ல வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப ரஷ்யாவோட எக்கனாமி சாங்ஷனால ரஷ்யால இருந்து கேஷ் சப்ளை போல, நிலக்கரி சப்ளை போல அவங்க குளிர் காலத்துல இருந்து காஞ்சிட்டு இருக்காங்க, படாத பாடுபட்டு இருக்காங்க. நிறைய ரஷ்யாவில் போகக்கூடிய அங்கிருந்து போயிட்டு வரக்கூடிய நிறைய பொருட்கள் கிடைக்காதனால படாத பாடுபட்டு இருக்காங்க, எக்கனாமிக்கலி வீக்கா இருக்கிறாங்க. அமெரிக்கா இப்ப எதுவும் இந்த சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறான். அமெரிக்கா சப்போர்ட் பண்ணாலே யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து எழுந்து நிக்கிறது அவங்க பெரிய விஷயம். இன்னைக்கு அமெரிக்கா சப்போர்ட் யூரோப்பியன்ஸுக்கு கிடையாது. அப்ப எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க, தொடர்ந்து சப்போர்ட் போறாங்க தெரியல. இந்த நிலையில யுக்ரைன் என்ன போகுது, புடின் என்ன பண்ண போறாரு, ட்ரம்ப் தெளிவா சொல்லிட்டாரு, வெகு விரைவில் இந்த யுத்தம் முழுவதா அப்படின்னு நின்று விடுமா? யுக்ரைன் மக்கள் நல்லா இருப்பாங்களா? யுக்ரைன் அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள், லட்சம் பெண்கள், தாய்மார்கள், லட்சக்கணக்கான குழந்தைகள் வாழ்க்கை அழிந்து போன யுக்ரைன் மீண்டும் எழுந்து நிற்குமா, பொருளாதார ரீதியாக வளம் பெறுமா என்ற கேள்விக்குறிகளுடன் இன்று வந்து உலகமே வந்து யுக்ரைனையும் அந்த நிகழ்வுகளையும் பார்த்துட்டு இருக்குது. அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பது குறித்து இப்போ வந்து யுக்ரைனை வந்து எனக்கு பாதி அமெரிக்கா, உனக்கு பாதி ரஷ்யா அப்படின்னு சொல்லி இப்போ பங்கு போற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்க மாதிரி அரசியல் நிபுணர்கள், அரசியல் நோக்கர்கள் கருத்து நினைக்கிறாங்க. உலக பத்திரிகைகளும் அதை எழுத ஆரம்பிக்கிறாங்க. கூடி சீக்கிரம் நல்லபடியா யுக்ரைனுடைய யுத்தம் முடிந்து சமாதானம் வந்து மக்கள் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி எல்லாரும் உலக மக்கள் எல்லாம் விரும்புறாங்க. நல்லதே நடக்கும். அடுத்த நிகழ்வுடன் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தமிழ் VCR வணக்கம்.